1000 வார்த்தைகளை விட எழுதி வைத்தா சரித்திரமாய் மாறும். உங்க நாவின் மூலமா கர்த்தர் ஒரு எழுப்புதலை எழுத போகிறார். உங்க நாவின் மூலமாய் கர்த்தர் ஒரு சரித்திரத்தை எழுத போறார். உங்க நாவின் மூலமாய் கர்த்தர் தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வர போகிறார். ஒரு சாபம் அது உங்கள் மேல் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பாவம், ஒரு நியாய தீர்ப்பை உங்கள் மேல் கொண்டு வந்திருக்கிறது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் அந்த கையெழுத்தை நான் குலைத்து போடுவேன். உனக்காக நான் புதிய பிரமாணத்தை உன் உள்ளத்துல நான் எழுத போறேன். இதுவரை பெறாதவைகளை இந்த நாள்லயே பெற்றுக்கொள்ள போறீங்க. தடையா இருந்ததை எல்லாம் கர்த்தர் ஒரே சைன்ல மாத்த போறார். அந்த சைனை உங்க நாக்க வச்சுதான் போட போறார். சங்கீதங்களில் 45:1-2 மைக்கில் யார் சத்தமா வாசிக்க போறது? என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எல்லா மனுபுத்திரரிலும் மகா சௌந்தரியம் உள்ளவர். நீ மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். யாரெல்லாம் இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறவங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, I receive it. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்தவங்க உங்க இருதயம் என்ன விஷயத்துல பொங்குது? வனாந்திரம் 40 நாள், 41வது வருஷம் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற புரிந்தவங்க மட்டும் கையை தட்டி பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, ஓவர்ஃப்ளோ. அவர் சொன்னாரு, உன் இருதயத்துல என்ன பொங்குது? வேதனை பொங்குதா இல்ல நல்ல விசேஷம் பொங்குதா? என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குது. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்ன பொங்குது? கேஸ் இருந்தா பால் பொங்கும். ஆமா, எரிபொருள் ஏதாவது உங்க மனசுல இருந்துச்சுன்னா தன்னால பத்திக்கும். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, காசு இல்லைன்னு உன் மனசுல தேவைகள் பொங்க வேண்டாம். உன் வாழ்க்கையில திருப்புமுனை இல்லைன்னு சொல்லி வேதனை பொங்க வேண்டாம். ஏமாற்றங்கள் பொங்க வேண்டாம். வேதனைகள் பொங்க வேண்டாம். கசப்பு பொங்க வேண்டாம். உன் இருதயம் நல்ல விசேஷத்தினால். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குனா என்ன ஆகுமா? வேதம் சொல்லுகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் நாவு விரைவாய் எழுத போகுது. உங்க எல்லார் நாக்கையும் தொட போறார். என் நாக்க தொட போறார். எதுக்கு தெரியுமா? நம்ம இருதயம் பொங்க போது, வாய் பேச போது, கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்க போகுது. விசுவாசிக்கிறவங்க யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல உள்ள தட்டி சொல்லுங்க, ஹே 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 ஹே. என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எத்தனை பேர் பெண்ணு வச்சிருக்கிறீங்க? உங்க பெண்ணை காமிங்க. இந்த பெண்ணுல ஒரு காலத்துல இங்கு பெண்ணு, அதுக்கு நிப்பு இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அந்த இங்கு பெண்ணு நிப்புல ஃபாஸ்டா எழுத முடியாது. எழுதும்போது திடீர்னு ஒரு சைடு இங்கு ஃப்ளோ ஆகாது, இப்படி திரும்பி எழுப்புனாதான் வரும். அது எழுதிக்கிட்டே இருக்கும்போது இங்கு தீந்துடும். கூடவே இங்கையும் இங்க் ஃபீலரையும் எக்ஸாம் ஹாலில் வச்சு பம்பு பண்ணி, அது அவசரத்தில் டென்ஷன்ல கையில கொட்டி, அது எழுதுற எக்ஸாம் பேப்பர்ல கொட்டி, அப்படிலாம் இருந்துச்சு நான் சின்ன வயசுல இருக்கும் போது. இப்போ இருக்கிற ஜென் ஜிக்கும் ஜென் ஒய்க்கும் ஜென் எக்ஸுக்கும் தெரியாது. ஆகவே என்ன பண்ணுவோம், கையில இங்கு ஃபில்லரோட போவோம். ஞாபகம் இருக்குதான்? அந்த ரப்பரு அதை எடுத்து நிரப்பிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுல இருக்கிறது காலி ஆகி போயிடும். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன் இருதயம் பொங்க போது, உன் நாவு விரைவாய் எழுதுகிற
நல்லா கவனிங்க. என்னை வளர்த்த சாம் ஜோபுதுரை அன்னை ஆவிக்குரிய தகப்பன் சொல்லுவாரு, 1000 வார்த்தைகளை பேசலாம், ஆனா எழுதினா சரித்திரம். யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 1000 வார்த்தைகளை விட எழுதி வைத்தா சரித்திரமாய் மாறும். ஆகவேதான் ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2:3 ஆண்டவர் சொன்னாரு, தரிசனத்தை என்ன பண்ணணுமா? எழுது. தரிசனத்தை என்ன பண்ணணுமா? எழுதி கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் தீர்க்கமாய் வரை. நான் நம்புகிறேன், இன்னைக்கு உங்க வாயில கர்த்தர் ஒரு எழுத்தாணியை வைக்க போறார். புரிஞ்சவங்க யாரும் ஆமென் சொல்லுங்க. ஓ, எனக்குள்ள இருக்கிற அந்த பொங்குதலை எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்னு தெரியல. நான் விசுவாசிக்கிறேன், உங்க பெண்ணு இனி காலி ஆகாது. உங்க பெண்ணுல ஆண்டவர் ஒரு ஓவர்ஃப்ளோ, ஒரு ஓவர்ஃப்ளோ. I said an overflow. பாட்டு எழுத ஒரு ஓவர்ஃப்ளோ, தீர்க்கதரிசனம் எழுத ஒரு ஓவர்ஃப்ளோ, அநேக தேசத்தின் தலை எழுத்துக்களை மாற்ற ஒரு ஓவர்ஃப்ளோ. நீங்க போடுற கையெழுத்துக்கு கர்த்தர் உங்க பேங்க்ல ஒரு ஓவர். Somebody lift your pen and say there is an overflow. இப்போ உங்க மேல கையை வச்சு சொல்லுங்க, நீங்க தான் அந்த எழுத்தாணி. சொல்லுங்க, I am an overflow. யாராவது சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா உங்க நாவின் மூலமா கர்த்தர் ஒரு எழுப்புதலை எழுத போகிறார். உங்க நாவின் மூலமாய் கர்த்தர் ஒரு சரித்திரத்தை எழுத போறார். உங்க நாவின் மூலமாய் கர்த்தர் தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வர போகிறார். I am a revival. I am an overflow. I am a pen that is overflowing. என் நாவு பொங்கி பொங்கி வழிகிறது. ஏன்னா என் இருதயம் நல்ல விசேஷத்தால் பொங்குகிறது. யாராவது நெஞ்ச தட்டி சொல்லுங்க, என் இருதயம். இங்க இங்கிலீஷ் பைபிள்ல இங்க இருதயம் நல்ல விசேஷத்தினால் போட்டிருக்குதுல. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, my heart is stirred by a noble theme. My heart is stirred. யாராவது பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, என் இருதயத்தை அவர் கலக்குகிறார். இது தவறான கலக்கல் இல்லை. உங்களுக்கு கலக்கம் வந்தால் அர்ஜென்ட்டா போகணும் வருமே, அந்த கலக்கம் இல்லை. வைத்து கலக்கம் இல்லை. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை கலக்குனா அதுல இருந்து தீமை அல்ல, நல்ல விசேஷம். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க, லார்ட் ஸ்டர் மீ. உங்க இருதயத்துல என்னைக்கு அந்த அசைவு வருகிறதோ உங்க நாவு பேச ஆரம்பிக்கும். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க இருதயம் இந்த கேப் மாதிரி, இந்த பேனா எழுதாது. ஏன்னா இதுக்கு மூடி போட்டிருக்குது. உங்க இருதயத்துல சில காரியங்கள் மூடி போட்டிருக்குது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, மூடிய திறக்கணும்னா இருதயத்தை திறக்கணும். புரிந்தவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருதயம் நிரம்புனா இதுக்கு மேல இருக்க கேப்பை திறந்துட்டு உங்க இங்க நிரப்புறதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? இந்த பக்கமா அதுக்கு மூடியே கிடையாது. எவ்வளோ எழுதினாலும் வந்துகிட்டே இருக்கிற, எவ்வளோ எழுதினாலும் ஓவர்ஃப்ளோ பண்ற ஒரு பெண்ணா உங்க நாவை கத்தர். யாராவது புரிஞ்சவங்க ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. Somebody said amen. நீங்க ஆண்டவர் உங்களை தீர்க்கதரிசியா மாத்த போறார். You are going to write the destiny of nations. நீங்க யாருக்கு என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்க போகுது. உங்க இருதயத்தை நல்ல விசேஷத்தால் நிரப்ப போகிறார். நான் நம்புறேன் சில எழுப்புதல் வீரர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க. Some of you are going to write mighty things. Cherry, I am telling you, your time and season has come. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சீசன் வந்திருக்குது. ஆண்டவர் சொல்றார், இனிமேல் பரலோக பாடல்களை நான் தரப்போகிறேன். உங்க நாவு விரைவா எழுதுகிற எழுத்தாணியாய் மாறப்போகிறது. Somebody said amen. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்களை பத்தி தான் பாஸ்டர் பேசுறார். God says, I am going to fill
your heart with good things. I'm going to stir your heart. எதுக்கு அவர் ஸ்டர் பண்றாருன்னா உங்க ஹார்ட்ல ஒரு ஓவர்ஃப்ளோ வரப்போகுது. யார் அது ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. இப்போ இந்த பாட்டில்ல தண்ணி இருக்குது, ஒன்றும் கீழே கொட்டலை. ஆனா ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, உங்களுக்குள்ள நிறைய அபிஷேகத்தை ஊத்தி ஊத்தி வச்சிருக்கிறார். நிறைய பேர் உள்ள வாங்கிட்டு அப்படியே அமுக்குனி மாதிரி அமுக்கி வச்சிருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒன்று செய்ய போறாரு, உங்களை கொஞ்சம் ஸ்டர் பண்ண போறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, he is going to stir my heart. he is going to stir. உங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண போறாருங்க ஆண்டவர். பரவாயில்லையா? பரவாயில்லையா? உங்களை டிஸ்டர்ப் பண்ண பரவாயில்லையா? ஏன்னா அசைஞ்சாதான் உள்ள இருக்கிறது சாக்கடையா பன்னீரான்னு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அசைக்கலாமா? ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ண போறாரு, கொஞ்சம் ஸ்டர் பண்ண போறார். ஸ்டர் பண்ண என்ன ஆகும்னு சொன்னா, உங்களை அசைச்சா உங்க இருதயத்தில் இருக்கிற நல்ல விசேஷம் பொங்கி வரும். பொங்கி வரும். அது தேசங்களை போய் யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Somebody get excited and say, I am going to overflow. யாருக்கெல்லாம் பொருளாதாரத்துல ஓவர்ஃப்ளோ பண்ண அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கெல்லாம் பாலிடிக்ஸ்ல ஓவர்ஃப்ளோ பண்ண அவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் தீர்க்கதரிசியா மாறணும், ஆமென். Somebody who wants to become the mighty pastor, amen. போதகராக விரும்புறவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மேய்ப்பராய் விரும்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு தீர்க்கதரிசியா மாறணும் அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா. உங்க நாவு ஒரு எழுத்தாணியா? உங்க நாவு ஒரு எழுத்தாணி. Your tongue is the writing pen. You're going to write destiny. You're going to sign destiny. You are going to கோர்ட்ல ஒரு ஜட்ஜி எழுதி கையெழுத்து போட்டார்னு வச்சுக்கோங்களேன், யாரும் மாற்ற முடியாது. ஆனா அந்த கோர்ட்டில் கூட உங்களுக்கு தோல்வி ஆச்சுன்னா அங்க மேல ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாரு, உங்க நாவை ஒரு எழுத்தாணியா மாத்தி உங்களுக்கு எதிரடையா இருக்கிற கையெழுத்த சிலுவையின் இரத்தத்தினாலே அதை முறித்து போட வல்லமை உள்ளவராய். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ரெடியா இருக்கிறீங்க கர்த்தர் என்னை எழுத்தாணியா பயன்படுத்தணும்னு? Number 1, write it down. Are you ready to be a scribe? What did you say, pastor? Ezra chapter 7 verse 6. Ezra 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாயிருந்தான். தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். எஸ்ரா 7ஆம் அதிகாரத்துல 11-12 நீங்க வாசித்து பார்க்க முடியும். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு. தேறின வேதபாரகன். யாராவது ஒரு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆங்கில வேதாகமம் சொல்கிறது, Ezra went up to Babylon and he was a ready scribe in the law of Moses. எல்லாரும் சொல்லுங்க ரெடி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ரெடி. எத்தனை பேர் நீங்க ரெடியா இருக்கிறீங்க? உங்க நாவை கர்த்தர் பயன்படுத்த ரெடியா இருக்கவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல தட்டி கேளுங்க, are you ready? சத்தமா கேளுங்க, are you ready? ஒரு பெரிய செல்வந்தன் அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக பூமியில் இருக்கிற பெரிய பெரிய ராஜாவுடைய மகன்களை பிரின்ஸ் எல்லாம் வர வச்சார். ஒரு காம்படிஷன், யார் வின் பண்றாங்களோ கோடீஸ்வரனா இருக்கிற நான் என் மகளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிற அந்த மணமகன் யார்? ஒரு பெரிய நீச்சல் குளத்தை கூட்டு வந்தாங்க. இதை யார் முதல்ல நீந்துறாங்களோ எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு ட்ரெஸ் அவுத்தானுங்க, எல்லா பிரபுக்களும். அவர் சொன்னாரு, அவ்வளோ சுலபமா இல்லை, முதலையை கொண்டு வந்து போடு. முதலையா கொண்டு வந்து இந்த நீச்சல் குளத்தில் போட்டாங்க. போட்ட உடனே அவுத்த வேகத்தில் எல்லாரும் ட்ரெஸ்ஸை திருப்பி போட்டுக்கிட்டாங்க.
எவன் இந்த பொண்ணு கையை பிடிக்கிறதுக்கு என் உயிரை கொடுக்கணுமா, முதலையோட நான் ரீச்சல் பண்ணுமா? எல்லாரும் பயந்து போய் நான் முடியாது, நீ முடியாது. ராஜா கெஞ்சுறா, யாராவதுப்பா என் பொண்ணுக்கு இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி ஆகணும். திடீர்னு சத்தம் கேக்குது, டபான் அப்படின்னு. அடுத்த நிமிஷம் பார்த்தா ஒருத்தன் போடுறான், ஸ்விம்மிங்கு போடுறான். முதலைகள் எல்லாம் வேகமா கடிக்கிறதுக்கு வருது, வேகமா ஆன்னு எல்லாம் திருச்சுக்கு வருது. தெரிச்சு அவன் ஸ்விம் பண்ணி அந்த பக்கமா வந்து சேர்ந்துட்டான். அவன் கால் எடுக்கிறான், முதல்ல அவுக்குனது கால் தப்பிச்சிருச்சு. மேல ஏறினோட ராஜா மாலையை போட்டாரு. அப்படியே ஃபுல்லா எல்லாரையும் கூப்பிட்டு ஊதுகடா நாயனத்தை அப்படின்னாரு. அவர் கையில மாலையை கொடுத்து ட்ரெஸ் அவுக்காத அந்த வாலிபனை பார்த்து கேட்டார், எப்படிப்பா உன்னால மட்டும் இத்தனை முதலைய தாண்டி என் மகளுக்காக ட்ரெஸ்ஸை கூட அவுக்காம இப்படி நீ ஸ்விம்மிங் பண்ணி வந்திருக்கிறே, உனக்கு தான் என் பொண்ணு, ஆனா எப்படி? அவன் சொன்னா, ஒரே ஒரு நிமிஷம், என்னை யார் தள்ளி விட்டது அதை மட்டும் சொல்லுங்க, யார் என்னை தள்ளி விட்டதுன்னு மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டா நான் வர மாட்டேன், நீ வர மாட்டேன். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றார், உன் நாவை எழுத்தானியா மாத்துறதுக்கு நான் கொஞ்சம் உன்னை தள்ளி விட போறேன். இப்ப யாரும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? எல்லாரும் ஆமேன். ரெடியானா ரெடி. யார் என் காரியமாய் போவார்? நான் ரெடி. ஆனா வா அப்படின்னா இந்த வர்றேன். எலிசா சொன்னார், நான் போய் எங்க அம்மா அப்பாவெல்லாம் முத்தம் பண்ணிட்டு வரேன். உடனே எலியாசா, உனக்கு எனக்கு என்னடு போடு அப்படின்ட்டார். அவன் போனா அந்த 12 ஏறு மாடுகளையும் டப்புன்னு அடிச்சான், பிரியாணி வச்சான், எல்லாத்தையும் முடிச்சான். வந்து எலிசா கூட வந்தார், ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டான் தேசத்துக்கு. அடுத்த டிஜிஎஸ் தினகரனை கத்தர் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவார். அடுத்த எசேக்கியா பிரான்சிஸ கத்தர் இன்னைக்கு எழுப்புவாரா? யாரெல்லாம் ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணை. Are you ready? Are you ready to be filled? ஐயா, இந்த பாத்திரத்துல காலியா இருந்தாதான் கத்தரால் நிரப்ப முடியும். இது லிட் மூடி இருக்கிற வரைக்கும் இதுல நிரப்ப முடியாது. ஆண்டவர் உங்க இருதயத்தை நிரப்பணும்னா நீங்க இருதயத்தை திறக்கணும். இருதயத்தை நிரப்பணும்னா இருதயத்தை திறக்கணும். நீங்க திறந்தா அவர் தம்முடைய சித்தத்தை உங்களுக்குள் ஊற்றுவார், அபிஷேகத்தை ஊற்றுவார், வரங்களை ஊற்றுவார். நீங்கள் உலகத்துக்கே தலையெழுத்த மாத்த போற தீர்க்க தரிசியா மாற்றுவார். யாராவது கையை தட்டி சொல்லுங்க. He was a ready scribe. அவர் ஆயத்தமாக இருந்தார். He was a ready scribe. He was a ready scribe in the law of Moses. எஸ்ரா 7:6 நீங்க வாசித்து பார்க்கும்போது, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவருடைய மோசே நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனா இருந்தான். தேறினவன்னு போட்டிருக்குது, ஆனா ஆங்கில வேதம் சொல்லு he was ready scribe. ஸ்கிரைப். இன்னைக்கு ஆண்டவர் சிலரை ஸ்கிரைபா மாத்த போறார். யார் தெரியுமா? இவர்கள் தான் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் சரித்திரமாக்குகிறவர்கள். வேதம் இன்றைக்கு 40 பேரால எழுதப்பட்ட வேதம். இந்த வேதம் இன்றைக்கு எத்தனை 1000 ஆண்டுகள் கழித்து நம்முடைய கையில் கிடைத்திருக்கிறது தெரியுமா? ஆண்டவர் இதை எழுதினவர்கள் நிமித்தமாய் இன்றைக்கும் இந்த சத்திய வேதம், தேவனுடைய நியமனங்கள், கட்டளைகள் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், வரப்போகிற தலைமுறைகளுக்கு உங்களை கொண்டு கர்த்தர் எழுத போறார். யாராவது ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீ ஓவர்ஃப்ளோ பண்ண போறீங்க. ஆமென் சொல்லுங்க. யார் இந்த ஸ்கிரைப்? who is that person who was writing? எழுத்தாணி. கர்த்தருடைய கையில ஒரு எழுத்தாணி. என் அன்பு ஆவிக்குரிய தகப்பன் சாம் ஜெபதுரை 1000 புத்தகங்களுக்கு மேல எழுதி இருக்கிறார். அவரை கர்த்தரின் எழுத்தாணி என்று சொல்வார்கள். அவருக்கு வரும் செய்திகளை எல்லாம் உடனே கேசட்டை போட்டு டைப் பண்ண சொல்லுவார். டைப் பண்ணி கொண்டு வருவாங்க, ப்ரூஃப் திருத்துவார், அதை புஸ்தகமாக மாற்றிடுவார். 10 ரூபாய்க்கு புஸ்தகம், ஒவ்வொரு பிரசங்கமும் ஒரு புஸ்தகமா மாறும். அவர் மறைந்து விட்டார், ஆனால் அவருடைய எழுத்துக்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. அவன் மரித்தும் பேசுகிறான் என்று ஆபேலை குறித்து சொல்லப்பட்டது போல இவருடைய எழுத்துக்கள். அவர் சொல்லுவார், என் பேனாவில் இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. My pen is filled with the blood of Jesus.
இன்னைக்கு சில பேரை கர்த்தர் எழுதும்படி அழைக்கிறார். Amen. Some of you are going to write for God. Amen. Some of you are going to write songs for God. Amen. Some of you are going to write books for God. Amen. நான் இன்னைக்கு எழுத ஆரம்பிக்க போறேன். Amen. என் செய்திகள் எழுத்து வடிவில் வருவதாக. Amen. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுவீங்க? Hallelujah. ஃப்ரீடம் உடைய சர்மன் எல்லாத்தையும் 3 செய்திகளாக ஒரு புஸ்தக வடிவிலே செயல்படுத்துவதற்காக ஒரு குழுவோடு சேர்ந்து நான் செயல்பட்டு கொண்டு வருகிறேன். ஏன்? அது எந்த ஃப்ரீடம் போனாலும் அந்த ஃப்ரீடம்ல இருக்கிற வாலிபர்களுக்கு அதை கொடுத்தா கேட்டுட்டு மறக்க மாட்டாங்க. கேட்டுட்டு வீட்டுக்கு போய் அதை திறப்பாங்க. எப்பெல்லாம் பாவம் செய்ய தோணுதோ அதை பார்த்த உடனே அவங்க மனம் திரும்புவாங்க, தேவனுக்காக எழும்புவாங்க. என் இருதயம் நல்ல விசேஷத்தால் போகுகிறது. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென். You are a scribe. நீங்க ஒரு எழுத்தாணியா மாற போறீங்க. இரண்டாவது, தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்ததா. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்தசாஸ்திரா கொடுத்த சன்னதியின் அகலாவது. அடுத்த வசனம், ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசாஸ்திரா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை. 6ஆம் வசனத்தை ஒரு தடவை வாசித்துருங்க. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. அவன் மேல். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா தலைக்கு மேல இப்படி கையை காமிங்க. உங்க மேல என்ன இருக்குது? இன்னைக்கு தேவ கரம் வரப்போகிறது. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் உங்க மேல வரணும்னு கேக்குறீங்க அவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. The hand of the Lord was upon him. யாராவது சொல்லுங்க ஆமென். இயேசுவின் நாமத்தை சொல்றேன். hand of God உங்க மேல இன்னைக்கு வர்றதுனால நீங்க கேட்கறதையெல்லாம் ராஜா கொடுக்க போறார். இல்ல உங்களுக்கு விளங்கல, இதுவரைக்கும் நீங்க போட்ட அப்பீல் எல்லாம் உங்க மேனேஜரோ ராஜாவோ நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரோ இதுவரைக்கும் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். பிரதம மந்திரி கூட முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு திருச்சபைக்கு ஒரு அதிகாரத்தை தரப்போறார். நீ விரைவாய் எழுதுகிற எழுத்தான் உன் மேல கர்த்தர் கரம் வர்றதுனால நீ கேட்கிறதையெல்லாம் ராஜா கொடுக்க போறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. பக்கத்தை தட்டி சொல்லுங்க. இதுவரை பெறாதவைகளை இந்த நாள்லயே பெற்றுக்கொள்ள போறீங்க. தடையா இருந்ததையெல்லாம் கர்த்தர் ஒரே சைன்ல மாத்த போறார். அந்த சைனை உங்க நாக்க வச்சுதான் போட போறார். உங்க வாயின் வார்த்தையா உங்க பிள்ளைகளின் தலையெழுத்தை கர்த்தர் நீங்க மாற்ற போறார். நான் சும்மா ரீல் சுத்தலங்க. ஆவியானவர் சொல்றத சொல்றேன். நான் 40வது நாள்ல கர்த்தர் சொன்னா, நான் இன்னைக்கு சிலருடைய தலையெழுத்தை மாத்த போறேன். அவங்க மேல இருக்கிற ஒரு கையெழுத்து இருக்குது. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. There is a sign against you, against your family. ஒரு சாபம் அது உங்கள் மேல் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பாவம், ஒரு நியாய தீர்ப்பை உங்கள் மேல் கொண்டு வந்திருக்கிறது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் அந்த கையெழுத்தை நான் குலைத்து போடுவேன். உனக்காக நான் புதிய பிரமாணத்தை உன் உள்ளத்துல நான் எழுத போறேன். கொலோசியர் 2:14 சொல்கிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். உங்களுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் அழைச்சி போட்டாரே. உங்க நாவு விரைவாய் எழுதுகிற எழுத்தாணி
இனி ஃப்ரெஷ்ஷா நீங்க வாயில சொல்றதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எதையெல்லாம் நீங்க அறிக்கை செய்றீங்களோ அது அப்படியே நடக்க போகிறது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். சொல்லுங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். What is lost is lost. But what God is going to give you is going to be a new blessing. அவருடைய ஹேண்ட் உங்க மேல இப்ப வருது. அவருடைய கரம் உங்க மேல வருகிறது. அவர் கரம் உங்க மேல வந்ததுனால இனி நான் சொல்றது யாருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடனை எல்லாம் ரத்து பண்ண போறீங்க. பேங்க் மேனேஜருடைய கையெழுத்தெல்லாம் மாற போகிறது. இப்போ ஒரு காரியம் மாற்ற போகிறார். இதுவரைக்கும் நீங்க பேங்க்ல போய் லோனு கொடுங்க, லோனு கொடுங்கன்னு கேட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஹேண்ட் ஆஃப் காட் உங்க மேல வரப்போறதுனால பேங்க் மேனேஜர்ஸ் உங்க வாசல்ல வந்து எங்க பேங்க்ல அக்கௌண்ட் வைங்க, எங்க பேங்க்ல அக்கௌண்ட் வைங்க, நாங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் தரோம், எங்க பேங்க்ல வாங்க, எங்க பேங்க்ல வாங்க. உங்களை தேடி ரெப்ரசன்ட்ஸ் வர போறாங்க. உங்களுக்கு ஸ்பெஷலான பிரிவிலேஜ் கார்டு தர போறாங்க. எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். There is a shift that is coming. என் அன்பு ஜனமே, ஆண்டவர் உங்களை என்னையும் தரித்திரத்திலிருந்து உபத்திரவத்திலிருந்து அவர் மாற்றும் போது, யோபு உபத்திரவப்பட்டது உண்மைதான். சொரிஞ்சுக்கிட்டு இழந்து போய் நின்றார். ஒன்னே ஒன்று சொன்னார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நாவு விரைவான எழுத்தானே. இதோ நான் இப்பொழுது சொல்லப்படும் வார்த்தைகள் எல்லாம் ஈய எழுத்துக்களால் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். That was Job's cry. அன்னைக்கு யோபு கதர்னத எழுத்தாக வைத்ததனால் யோபுவின் பாடுகளை குறித்து வாசிக்கிறோம். ரெட்டிப்பான நன்மையை யோபு பெற்றதை வாசிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுறார், உங்களுடைய உபத்திரவங்களை களைந்து உங்களை ஆண்டவர் வேகமாய் எழுதுகிற எழுத்தாணியா புதிய தீர்க்க தரிசனத்தை உங்க மேல பேசுகிறா. யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? யோபுக்கு ஒன்னு எழுதணும்னு ஆசை. சாத்தான் சொல்றான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, உன் ஜீவனை விடுன்னு மனைவியே சொல்லிட்டா. யோபு சொல்றார், யோபு 19:24-25 உன்னை எழுத சொல்றார். என்ன எழுத சொல்றாரு வாசிக்கலாமா? அல்லது என்றைக்கும் நிலைக்க, என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். கருங்கல்ல வெட்டணுமா, அதுக்கு மேல ஈயத்தை பதிச்சு அப்படியே மினுமினுன்னு அது இருக்கணுமா. என்ன வார்த்தை? 25 வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். நான் அறிந்திருக்கிறேன். மேல இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அவர் சொன்னதை பாத்தீங்களா? அவர் சொன்ன வார்த்தைகளை பாத்தீங்களா? அது வரைக்கும் என்னுடைய பிறந்த நாள் சபிக்கப்பட்டிருப்பதாக, அவர் என்னை ஒரே துண்டாய் வெட்டினா நலமாய் இருக்கும், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு டோனை மாத்தி சொல்றார், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை பார்க்கும். உபத்திரவத்துல சாகரேன்னு சொன்னவர் திடீர்னு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோ. எவ்வளவு சத்துருக்கள் வந்தாலும் உங்களுக்காக கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், உன் மீட்பர் உயிரோடு இருக்க. உங்களை மீட்பதற்காக தன்னையே தந்தவர் உங்களுக்காக மற்றவைகளை எல்லாம் தராதிருப்பது எப்படி? உங்க இருதயம் நல்ல விசேஷத்தால பொங்கட்டும். யோபுவை போல எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். டேய் சாத்தானே, எதை வேணா பண்ணு, யோபு கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துப்பார், யோபு கிட்ட இருக்கிற பிள்ளைகளை எடுத்துப்பார், யோபு கிட்ட இருக்கிற ஆடு மாடுகளை, கழுதைகளை, ஒட்டகங்களை, எதை வேணா எடுத்துப்பார். ஆனா யோபு என்ன மறுதலிக்க மாட்டான். யோபு என்ன ரொம்ப நேசிக்கிறான்.
யோபுவை போல ஒருத்தரை நான் பார்த்ததில்லை. யோபுவை போல உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றா, என் மகளே, நீ கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வார்த்தைகளை கை கொண்டபடியினால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில். ஆண்டவரே, வெறித்தனமா ஆமென் சொல்லுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு நான் பூர்ண சமாதானத்தை கொடுக்க போறேன். பூரண சமாதானத்தை நான் தர போறேன். எஸ்ரா 7:12 சொல்லுகிறது. எஸ்ரா 7:12, ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா, பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு ஒரு கடிதம் வரப்போகிறது, ஒரு நியூஸ் வரப்போகிறது. ஒரு பூர்ண சமாதானம் உங்களை தேடி வருகிறது. யாராவது கையை தட்டி சமாதானம் உங்க உள்ளத்தை நிரப்புகிறது. போட்டுக்கு வெளியே அலை இருக்கலாம், போட்டுக்குள்ள இயேசு இருக்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே சார்ந்திருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவேன். ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? எஸ்ரா ரெடியா இருந்ததுனால, எஸ்ரா மேல தேவ கரம் இருந்ததுனால, எஸ்ராக்குள்ள தேவ சமாதானம் வந்ததுனால ராஜா அவன் கேட்டதையெல்லாம் கொடுத்தாரு. உங்களுக்கு ராஜா இந்த 40 days முடிகிற இந்த நாள்ல நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தருகிறார். யாராவது கையை தட்டி நன்றி செலுத்து. எஸ்ரா 7:13 வாசித்து முடிக்கிறேன். எஸ்ரா 7:13 சொல்கிறது, நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடே கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாயிருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உன் சிறையிருப்பை நான் திருப்பி விட்டேன், நீ போகலாம். யார் யார் உன் கூட வராங்களோ அவங்களோட போகலாம். அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் ஒரு கவர்மெண்டல் அத்தாரிட்டியை உங்க நாக்கில் வச்சுட்டார். யாரை நீங்க விடுவிக்கிறீங்களோ ராஜா உங்க கூட அனுப்ப போறார். எந்தெந்த ஸ்டேட்டை கேட்கறீங்களோ தர போறா. எந்தெந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ தர போறா. அது மட்டும் இல்ல, ராஜா அவருக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்தாராம். வேண்டியதெல்லாம் கொடுத்தாராம். இவங்க கேட்டுக்கிட்டதை எல்லாம் ராஜா கிட்ட இவர் கேட்கறதுக்கு வெட்கப்பட்டாரு. ஆனா தேவனுடைய தயவுள்ள கரை இவர் மேல இருந்ததுனால, எஸ்ரா மேல இருந்ததுனால, அவர் எதெல்லாம் கேட்டாரோ அந்த பினான்ஸ் ஃபுல்லா ராஜா கொடுத்துட்டார். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் பேங்க் ஆரம்பிக்க போறீங்க? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால் எல்லா மானிட்டரி ஃபண்ட்ஸ் ராஜா எனக்கு தர போறார். எனக்கு ஃபண்ட்ஸ் வருகிறது. யாராவது ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. நீங்க கேட்டதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போறார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எஸ்ரா 7:21 சொல்கிறது. எஸ்ரா 7:21 நதிக்கு அப்புறத்திலே இருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும் அர்த்தசஷ்டா என்னும் ராஜாவாகிய எல்லா கஜானாவுக்கு பொறுப்பா இருக்கிறவங்ககிட்ட அர்த்தசஷ்டா ராஜா எழுதுறாரு, நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால் பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கும் வேதபாரகனாகிய எஸ்ரா. மறுபடியும் சொல்றாரு, ஸ்கிரைப் எஸ்ரா, வேதபாரகனாகிய எஸ்ரா, ஸ்கிரைப் எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100
தாலந்து வெள்ளி 100 தாலந்து வெள்ளி 100 கல கோதுமை 100 கல திராட்சரசம் 100 கல எண்ணெய் மட்டும் இல்லாம உங்களை கேட்பவை எல்லாவற்றிலும் உங்களை கேட்கிறது எல்லாவற்றிலும் வேண்டிய உப்பையும் தாமதம் இல்லாமல் கொடுக்க என்னவா தாமதமே இல்லாமல் கொடுப்பதற்கு பரலோக தேவனுடைய கற்பனையின்படி எது தேவையா இருக்குமோ அதுவெல்லாம் பரலோக தேவனுடைய ரூபா ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்பட வேண்டும். விசுவாசத்துல யாராவது ஆமென் சொல்லுங்க. கவர்மெண்ட் உடைய ரூல்ஸையே மாத்தி எழுதுறதுக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எழுத போகிறார். நீங்க தான் தேசத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக எழுத போறீங்க. உங்களை அழிக்க நினைச்ச ஆமான கர்த்தர் தூக்கி போட்டு எஸ்தர் ராஜாத்திய உயர்த்துறது போல, எஸ்ராவை வச்சு செஞ்சது போல, இரண்டாவது பினான்ஸ கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். மூணாவது ஏராளமான வேலைக்காரரை தரப்போகிறார். 10,000 வாலண்டியர்ஸ் உங்களுக்கு வரப்போறாங்க. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் நான் வாசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. உங்களுக்கு ஸ்டாஃப் தரப்போறார். இதுவரைக்கும் நீங்க இன்னொருத்த உங்களுக்கு வேலையாளா இருந்தீங்க. இப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு சில பேரை கொடுக்க போறார். கடைசியா ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற வானத்தை திறந்து வைக்க போறார். எங்க போனாலும் உங்களுக்கு செழிப்பு, மழை வரப்போகிறது. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.